குமணன் சாவடியில் நடைபெறும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சீமான் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இமயத்தில் கல்லெடுத்து வந்து நமது அருமை முப்பாத்தால் கண்ணகிக்கு கோயில் கட்டினான் சேரன் செங்குட்டுவன் என்றால் இமய வரை பரவி வாழ்ந்த மக்கள். அதைத்தான் அல்ல அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். காரணம், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய மூதாதையர் மொழி கூட தமிழ்தான் என்று சொல்லுகிறார். அதையே பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகனாக இருந்த மேற்கு வங்கத்தின் முதல்வராக 21 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்து ஆட்சி செய்த அருமை பெருமகன் ஐயா ஜோதிபாஸ் அவர்களும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார்கள். ஆம், அம்பேத்கர் சொல்வது சரிதான் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். இமய வரை பரவி வாழ்ந்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள் இன்றைக்கு நாம் எங்கு நிற்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் எல்லோரையும் போல ஓட்டு கேட்டு வரவில்லை, நம் இனத்தின் உரிமையை கேட்டு வருகிறோம். நம் இனத்தின் உரிமையை நாம் வாக்கு கேட்டு வரவில்லை, நம் இனத்தின் எதிர்கால வாக்கையை கேட்டு நம் மக்களிடத்திலே வருகிறோம். நாங்கள் தலைவர்கள் வேட்பாளர்கள் என்று வரவில்லை, உங்கள் பிள்ளைகளாக வருகிறோம், உங்களில் ஒருவராக உங்களிடத்திலே வருகிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாமானிய மக்களிடமிருந்து சாதாரண பிள்ளைகள் அசாதாரணமான கனவோடு வந்து நிற்கிறோம். எந்த நம்பிக்கையில் இந்த தேர்தலில் சீமான் நீ தனித்து போட்டியிடுகிறாய்? எல்லோரும் என்னை கேட்கிறார்கள், அறிவுறுத்துவது போல அச்சுறுத்துகிறார்கள். நீ வென்று விடுவாயா, வென்று விடுவாயா என்று கேட்கிறார்கள். நான் வெல்லாம என் நாட்டில் வேறு எவர் வெல்லுவார்? எவர் வெல்லுவார்? நான் என்னவோ அமெரிக்காவிலே ஆஸ்திரேலியாவிலே போய் தேர்தலில் போட்டி போடுவது போலவும், ஆந்திரா கர்நாடகாவில் போய் போட்டி போடுவது போலவும், இது என் அன்னை தமிழ் நிலம், என் தாயின் மடி, இதில் எனக்கில்லாத உரிமை இங்கு எவருக்கும் இல்லை. விஜயகாந்தே முதல்வர் வேட்பாளர் இந்த நாட்டில். விஜயகாந்தே. கலைஞர் ஆண்டு விட்டார், அம்மையார் ஜெயலலிதா ஆண்டு விட்டார். என்ன நடந்திருக்கிறது இந்த நாட்டில்? குடிக்க எல்லோருக்கும் தண்ணி வந்து விட்டதா? படிக்க எல்லோருக்கும் வாய்ப்பு வந்து விட்டதா? படித்தவர்களுக்கெல்லாம் வேலை வந்து விட்டதா? தடையற்ற மின்சாரம், நடக்க சரியான பாதை, அடிப்படை வசதி கூட 50 ஆண்டுகளில் பெற்றுத்தராத தலைவர்கள் ஆட்சி. இது யார் வந்து மாற்றுவது? யார் வந்து மாற்றுவது? எவரும் வரமாட்டார்கள். மாற்றம் என்பது யாரிடத்திலிருந்து? நம்மிடத்திலிருந்து, என்னிடத்திலிருந்து, உங்களிடத்திலிருந்து. எந்த நம்பிக்கையில் இருக்கிறான் சீமான்? வந்தவர்கள் போனவர்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி வசதியாக வாழவும் தன் தாய் நிலத்தை ஆளவும் வைத்து அழகு பார்த்த என் அருமை சொந்தங்கள், என் பேரன்பிற்குரிய பெற்றோர்கள், என் உடன் பிறந்தவர்கள், அவர்கள் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கிறோம். அதுதான் நம்பிக்கை. மாற்றத்தை விரும்பி நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் எண்ணற்ற பேர், கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளின் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று துடிப்போடு நிற்கிற இளைஞர்கள் கோடி கோடியாக நிற்கிறார்கள். அவர்களை நம்பி நிற்கிறோம். இத்தனை ஆண்டு கால இந்த திமுக அதிமுக ஆட்சி முறையை அருவருத்து, இந்த கட்சிகள் ஆட்சிகளை அருவருத்து வெறுத்து நிற்கிற மானத்தமிழர் கூட்டம் கோடி கோடியாக நிற்கிறது. அதை நம்பி நிற்கிறோம். பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறார்களே மக்கள் என்று சொல்கிறார். இந்த தேர்தலில் பணம் ஒரு காரணியாக இருக்க போறதே இல்லை. இங்கே போட்டியே பணமா, தமிழன் என்கிற இனமா, அதன் மானமா என்பதுதான். பணத்திற்கு தன்மானத்தை தமிழன் அடமான வைக்க மாட்டான். அவன் அண்டாவை அடகு வைப்பான், குண்டாவை அடகு வைப்பான், கொலுசை அடகு வைப்பான், மூக்குத்தி அடகு வைப்பான், தோட்டை அடகு வைப்பான், ஏன் பொண்டாட்டியின் தாலியை கூட அடகு வைப்பான். தமிழன் தன்மானத்தை ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டான். அந்த நம்பிக்கையில் நிற்கிறோம். அந்த நம்பிக்கையில் நிற்கிறோம். நீங்கள் என்னதான் பணத்தை கொடுத்தாலும் அவன் இந்த தேர்தலில் இனமானத்திற்காகவும் தன்மானத்திற்காகவும் தன் இனத்தின் எதிர்காலத்திற்காகவும் இரட்டை மெழுகுவர்த்திக்குத்தான் வாக்கு செலுத்துவான்.